அவங்களோட வியூஸ்க்காக தான் போட்ட மாதிரி ஐ ஃபீல். ஃபீமேலுக்கும் நிறைய நடக்குது. அது மேபி லா ப்ராப்பரா கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப லா ஃபுல்லாவே விமென்ஸ்க்கு தான் இருக்கு. மென்ஸ்க்கு இல்ல. ஒண்ணுமே இல்லையே. மேலுக்கு இல்லதான். சொல்லுங்க, நான் மென்ஸ்க்கு ஒத்துக்கிறேன். ஒண்ணு இருக்கா சொல்லுங்க. ஏய், இப்ப மென்ஸே இப்ப பயந்துட்டு தான் ப்ரோ இருக்காங்க பஸ்ல போறதுக்கு நார்மலாவே. ஏன்னா இந்த மாதிரி ஃபேக்கா யாராச்சும் பண்றவாங்கன்ட்டு தான். இது வந்து ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. மென்னுக்கு நடந்தாலும் அது கேட்டு தான் ஆகணும். ஃபீமேலுக்கு நடந்தாலும் அது கேட்டு தான் ஆகணும். வெல்கம் டு மூவி வேர்ல்ட் மீடியா தமிழ். இன்னைக்கு வந்துட்டு ஒரு பப்ளிக் பைட் தான் பார்க்க போறோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன வீடியோ அப்படின்னா, அவங்க பஸ்ஸில் போறாங்க. பஸ்ஸில் போறப்ப அவங்கள ஒருத்தர் டச் பண்றாரு, எங்களை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்றாங்க. இது வைரலா போயிருச்சு. வைரலான வீடியோ வந்துட்டு அந்த ஜென்ஸ் இருப்பார்ல, அவர் பேர் தீபக். தீபக் வீடு வரைக்கும் போயிருச்சு. நிறைய பேர் ட்ரோல் பண்ணதை முன்னிட்டு அவரு சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அவர் சூசைட் பண்ணி இறந்த அப்புறமா டோட்டல் சோஷியல் மீடியாவோட டாக்குமே மாறுது. இந்த பொண்ணு வந்துட்டு ஃபேக்கா பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்குமே தெரியும், அவர் கண்டுக்காத மாதிரி தான் நிற்பாரு. ஆனால் வந்துட்டு ஃபேக்கா பண்ணி வியூஸ் எடுத்திருக்காங்க, வியூஸுக்காக ஒருத்தரை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி டாக் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே ஃபேக் நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. இல்லை, அவங்கள வந்துட்டு 10 வருஷம் ஜெயிலுக்கும் 1 கோடி நஷ்ட ஈடும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அது எல்லாமே ஃபேக் நியூஸு. இப்போ தான் வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இதில் தீபக் சைடு தான் வீக்காக இருக்குது அப்படின்னு கூட சொல்லணும். ஏன்னா அவர் சூசைட் நோட் எதுவுமே விடலை. அவர் விட்டுட்டு போயிருக்கிறது எந்த ஒரு இதனால தான் நான் சூசைட் பண்ணுறேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போ நம்மளால் சொல்லணும் அப்படின்னா, இந்த பொண்ணு சைடு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. தீபக் சைடு இப்போ கேஸ் வீக்காக தான் இருக்குது. நம்ம இப்போ பப்ளிக்கில் போயிட்டு எல்லாரு கூடயும் இன்டராகேட் பண்ண போகிறோம். என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்திருக்கு. பெங்களூரில் ஒருத்தர் ஒரு பொண்ணை பார்த்து பப்ளிக்காக மாஸ்டர்பேட் பண்ணியிருக்காரு. இந்த இன்சிடெண்ட்டை யூஸ் பண்ணி கேரளாவில் உள்ள மீடியா ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா, மென்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இன்சிடெண்ட்டில் மென்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும் தான். ஆனால் ஓவராலாக பெண்கள் 100 சம்பவம் பார்க்குறாங்க, ஆம்பளைங்க 1 சம்பவம் பார்க்குறாங்க. இந்த இன்சிடென்ட் காமெடி ஆகிறது மூலியமா ஃபீமேல் சேஃப்டி பத்தாம போகுதோ, இல்லை மேல்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக தேவையா அப்படின்றத தான் நம்ம போயிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி இன்டராக்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். லைக் கைண்ட் ஆஃப். ஆனா லைக் நீங்க கேக்குற இஷ்யூக்கு வந்து ஐ டோன்ட் சப்போர்ட் தட் ஃபெமினைன், ஐ மீன் தட் ஃபீமேல். இப்போ நிறைய பேர் கொடுத்துருக்க அலிகேஷன் என்னன்னா, யூஸ்வலா ஃபெமினிசம் பேசுற யாருமே இந்த டாபிக் பத்தி பேசல. ஏன் பேசல? அது தப்பு தான். ஆனா ஆக்சுவலா இந்த விஷயத்த சில பேர் பேசியிருக்காங்க. எனக்கு அந்த இஷ்யூ பத்தி தெரிய வந்ததே வந்து ஆக்சுவலா ஒரு ஃபீமேல்னால தான். நான் ஒரு இன்ஸ்டா ரீல தான் பார்த்தேன். அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த இஷ்யூவே தெரிய வந்துச்சு. ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க வந்துட்டு பஸ்ல போயிருப்பீங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த பொண்ணு போட்ட வீடியோ மூலமா என் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த பொண்ணு வந்து அவங்களோட வியூஸ்க்காக தான் போட்ட மாதிரி ஐ ஃபீல். லைக் அவங்க எதுக்காக போட்டாங்க தெரியாது. மேபி இது வந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பி கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், கேஸ் கூட கொடுத்துருக்கலாம். ஆனா வந்து லைக் இதனால ஒரு பர்சனோட லைஃபே போயிடுச்சு. இப்ப மேற்கொண்டு என்னன்னா வருது அப்படின்னா, அவங்களுக்கு தண்டனை வந்துருச்சு, 1 கோடி ரூபாய் அப்படின்றதுமே ஃபேக். ஓகே, சோ ப்ரொடெக்ட் பண்றாங்களா அவங்கள அப்படின்ற மாதிரி? மேபி அந்த ஃபீமேலுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இது இன்னும் நிறைய பேர் பேசினா இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட், இதுவும் ரொம்ப முக்கியம் தான். இப்ப கேரளாவோட சோஷியல் மீடியாவே எப்படி இருக்கு அப்படின்னா, ஆம்பளைங்க வெளியே போறப்ப கார்ட்போர்ட் எல்லாம் போட்டு இது ஒரு காமெடியான இன்சிடென்ட்டா மாத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி. அது ஆக்சுவலா இவங்க அதுக்கு ஒரு ப்ராப்பரா ஏதாவது பண்ணலாம். இந்த கார்ட்போர்டு இதுமே ஓகே தான், பட் ஸ்டில் வேற ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ மீன் இதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மென்ஸ் சைடு வந்துட்டு ஸ்ட்ராங் ஆன மாதிரி இருக்கு. இன்னைக்கு இப்போ இன்னொன்னு நடந்திருக்கு பெங்களூர்ல. பெங்களூர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒருத்தர் பப்ளிக்ல வந்துட்டு ஒரு பெண்ணை பார்த்து ஏதோ பண்ணிருக்காரு. இந்த மாதிரி சம்பவம் 100 நடக்குது. நடந்தது ஒரு சம்பவம், அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஃபீமேல் சைடு யாருமே சப்போர்ட் பண்ணலையா? ஏன்னா டெய்லி இந்த மாதிரி ஏன்னா மேலுக்கு வந்து கம்மியா, ஐ மீன் மேலுக்கும் ஈக்குவலா நடக்குது. ஆனா ஃபீமேலுக்கு வந்து இன்னும் அதிகமா நடக்குது. அது வந்து லைக் வெளியே அவ்வளவு தெரிய மாட்டேங்குது. மேபி ஒரு நாளைக்கு ஒரு மேலுக்கு நடந்தா அந்த டேலயே ஒரு ஐ மீன் 100 ஃபீமேலுக்கு நடக்குது அது ஈக்குவலா. ஸோ அது ஃபீமேலுக்கும் நிறைய நடக்குது. அது மேபி லா ப்ராப்பரா கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப லா ஃபுல்லாவே விமென்ஸ்க்கு தான் இருக்கு. மென்ஸ்க்கு ஒண்ணுமே இல்லையே. மேலுக்கு இல்லதான். சொல்லுங்க, மென்ஸ்க்கு ஒண்ணு இருக்கா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சொல்லுங்க. ஃபீமேலுக்கும் நடக்குதுல்ல, அது வந்து லைக் லாவே ப்ராப்பரா இருந்தா, கவர்மெண்ட் ப்ராப்பரா இருந்தா. உங்களுக்கு ப்ராப்பரா இல்ல, எங்களுக்கு இல்லவே இல்ல. நான் சொல்றேன். இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா 2 பேருக்கும் ஈக்குவலா கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எடுத்துட்டு வர மாட்டாங்களே. அது நான் எதுவும் பண்ண முடியாது. நீங்க பாத்தீங்களா இந்த கேரளா இஷ்யூ? பார்த்தேன் சார்.
இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு காமெடியான விஷயமா மாத்துறாங்களோ, ஏன்னா மென்னு வந்துட்டு சோஷியல் மீடியா எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா எங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஃபீமேல் வந்துட்டு இதை பண்றது தப்பா, இன்னுமுமே வந்துட்டு ஃபீமேலுக்கு வந்துட்டு உரிமைங்க அதிகமா வேணுமா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் பார்த்த வரைக்கும் மேலுமே ஒரு சைடு பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியுது. பட் கம்பேரிங் டு ஃபீமேலுங்கும்போது ஃபீமேலுக்கு இது நடந்துட்டு தான் இருக்குது, டெய்லி டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லா இடத்துலையும். பட் இது மென்னுங்கிறம்போது ச யோசிக்கிறாங்க, நிறைய பேர் யோசிக்கிறாங்க. மேபி உங்கள் வியூஸ்க்காக பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சைடு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் இது எப்படி பார்க்குறேன்னா, உண்மையிலே அவங்க மேலே தப்பு இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னவோ அது கிடைக்கணும்னு நினைக்கிறேன். மென்னாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் அது வந்து எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அது கண்டிப்பாக அவங்க மேலே மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, அவங்க வாண்டடாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பனிஷ் பண்ணப்படணும். ஆக்சுவலா ஃபெமினிஸ்ட்னு சொல்லி நிறைய பேர் வீடியோஸ் பண்ணுவாங்க, ஃபீமேல் சைடு பேசுறவங்க. ம், அவங்க ம். யாருமே இந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்லை அப்படின்றதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஏன் அவங்க வந்துட்டு மென்னுக்கு ஒரு ப்ராப்ளம்லாம் கேட்கவே மாட்டாங்களா ஃபெமினிஸ்ட் அப்படின்றது? ஃபெமினிசம் பற்றி எனக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை. பட் இருந்தாலும் அவங்க அதை பற்றி பேசணும் கண்டிப்பாக. பட் ஆஸ் யூஷுவல் ஃபீமேலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணும்போது மென்னுக்கு அது நடந்தாலுமே அவங்க தட்டி கேட்கணும்ல. ஸோ அதுதான் ஒரு கரெக்டான ஒரு வே ஆஃப். கம்பேரிட்டிவ்லி நான் இன்னொரு சம்பவம் சொல்றேன். ஓகே. இந்த பொண்ணு வியூஸ்க்காக பண்ணிச்சு, இப்போ எல்லாருமே வந்துட்டு மென் சைடு பேசுறாங்க. ஃபீமேலுக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பெங்களூர்ல ஒன்று நடந்திருக்கு. என்னன்னா ஒரு பொண்ணை பார்த்து இன்னொருத்தர் வந்துட்டு பப்ளிக்லேயே வந்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன இப்போ வந்துட்டு நிஜமாலுமே ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாலும் அது நோட்டீஸ் பண்ணாமல் போயிரும்ல. ம். நிஜமாலுமே ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாலுமே இனிமே வந்துட்டு அவங்க ஃபேக்கா சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி அது சான்ஸ் இருக்குதான். பட் இது நடக்குது தான். இது பொய்ன்னு சொல்ல முடியாது. நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. மென்னுக்கு நடந்தாலும் அது கேட்டு தான் ஆகணும். ஃபீமேலுக்கு நடந்தாலும் அது கேட்டு தான் ஆகணுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ அது வந்து அது ஃபேக்குன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாதது தான். அதுவே ஒரு மென்னுக்கு நடந்தாலும் அது ஃபேக்குன்னு சொல்ல முடியாது தான். அது ரெண்டுமே 2 தரப்புலையும் அது விசாரித்து அதுக்கான இதுவை பார்க்கணும். சொல்றேன். இப்போ கேரளா இஷ்யூ பத்தி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ப்ரோ இப்போ நார்மலாகவே கேர்ள்ஸுக்கு தான் உமன் சேஃப்டிக்கு தான் இப்போ எல்லாருமே ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போவும் அவங்க வந்து மிஸ்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அது. இப்போ நாங்கள் கேட்க வந்ததே அதுதான். இப்போ இந்த ஒரு பொண்ணு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம். டோட்டல் சோஷியல் மீடியாவும் எப்படி இருக்கு அப்படின்னா முள்ள கட்டிட்டு போறது அந்த இதுன்னு சொல்லி ரொம்ப மென்ஸ் சைடா போகுதா அப்படின்னு சொல்லி தோணுதா? இப்போ மென்ஸே இப்போ பயந்துட்டு தான் ப்ரோ இருக்காங்க பஸ்ஸில் போகிறதுக்கு நார்மலாகவே. ஏன்னா இப்போ லேடிஸ் பக்கத்தில் சீட் இருந்தாலே உட்காரவே கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்காங்க, ஆனால் உட்காரவே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபேக்காக யாராச்சும் பண்ணுருவாங்கன்ட்டு தான். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு லேடிஸ்லேயே ஃபெமினிஸ்ட்ல ஃபேமஸ் ஆனவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நிறைய மென் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபெமினிஸ்ட் வந்து அவங்க பக்கம் மட்டும் தான் பார்க்குறாங்க, மென்ஸ் பக்கம் பார்க்கவே மாட்டுறாங்களே. அது ஏன் நான் கேட்குறேன். இப்போலாம் எங்கே போனாங்க அந்த ஃபெமினிஸ்ட்? இப்போவும் உமன்ஸ் பக்கம் தான் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஃபெமினிஸ்ட் யாருமே இந்த பாயிண்ட்டை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி பேச மாட்டாங்க. அதுதான் ஃபெமினிஸ்ட். இந்த கேரளா இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி வந்துட்டு ஒரு ஸ்டாஃபாக நிறைய பெண்களை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க டெய்லி. எல்லா பெண்களையும் இதை ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. பண்ணது தப்பு. ஒரு சில பேர் இந்த ரீசண்டாக ஃபேப்னு சொல்லுவாங்க, டக்குன்னு ட்ரெண்ட் ஆகிடணும் அப்படின்றத ஒரு நப்பாசையில் பண்ண ஒரு விஷயம் விபரீதமாக முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு வகையில் பாடி ஷேமிங் மாதிரி தானே. கிட்டத்தட்ட பாடி ஷேமிங் தான். இட்ஸ் லைக் ரிவர்ஸ் அப்யூஸ் மாதிரி, ஒரு பொண்ணு பையனை அப்யூஸ் பண்ண மாதிரி கணக்கு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். இதுக்கு ஆக்சுவலாக காலேஜ் டேர்ம்ஸில் இதெல்லாம் நிறையா இருக்கும். கேர்ள்ஸ் வாய்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற வேண்டியிருக்கும். இப்போ கேர்ள்ஸ் பண்ணுறது வந்துட்டு அதிகமாயிட்டு இருக்கா? இந்த அலிகேஷன்ஸ் கொடுக்கறது, மிஸ்யூஸ் பண்ணுறது, அது லாஸ் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, தேவைப்பட்டுச்சு ஒரு காலத்தில். இப்போது அது எல்லாமே மிஸ்யூஸ்ன்றது இருந்துட்டு தான் இருக்கும். லூப் ஹோல்ஸ் எப்போதும் ஒரு லாவுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கும். மென்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில லாஸ் இது, அதாவது ஜெனரலான லாஸ் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் சொல்லக்கூடாது, இஃப் அ ஃபீமேல் ரேப்ஸ் அ மேல் அப்படின்னா இட்ஸ் நாட் அ கேஸ்.
ஆனால் ஒரு மேல் ஒரு ஃபீமேலை ரேப் பண்ணால் இட்ஸ் அ கேஸ். ஏன் லா வந்து ஜென்ரலைஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா இட் இஸ் தேவைப்படுது இப்போதைக்கு. மைட் பி இன் ஃபியூச்சர் வி கேன் எக்ஸ்பெக்ட் அண்ட் ரிஃபார்ம். ஆக்சுவலா இப்ப விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி ஒருத்தங்க வியூஸ் வாங்கிட்டாங்க, ஒரு உயிர் போயிருச்சு. இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, பெங்களூர்ல ஒரு பொண்ணை பார்த்து பப்ளிக்கா ஒருத்தர் மாஸ்டிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல ஆம்பளைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆயிடுச்சா? இப்ப நிஜமாலுமே ஒருத்தங்க அஃபெக்ட் ஆனாலும் நோட்டீஸ் பண்ணப்படாம போயிருக்கு. இங்கேன்னு இல்லை, இது காலகாலமாக நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. எல்லாரையும் அகெயின் ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் செய்கிற தப்புனால இட் ஹேப்பன்ஸ். அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் இருந்தால் இட் would not happen in future.